ஹாய் மக்கள்ஸ், நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது ரெட் சி. இது வந்து நம்ம அபஹாலேருந்து ஒரு 3 hours ட்ராவலில் இருக்குதுங்க. பாருங்கள், இதுதான் நம்ம பைபிளில் உள்ள செங்கடல். அதில் வந்து அழகாக பீச்செல்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் அடிக்கடி நம்ம அபஹாலில் நமக்கு எங்கேயாவது பீச்சுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம மேலே அபஹாலேருந்து மலை இறங்கி போனோன்னா இந்த ரெட் சிக்கு போயிடலாங்க. நாங்கள் அடிக்கடி போவோம், பார்க்குறோங்க. நாங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து போயிருக்கிறோம். சரி, எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக்சரை எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறோம். பாருங்கள், இந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். அவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அப்படி எடுத்து குடிக்கலாம் போல், அவ்வளோ க்ளீனாக இருக்கோங்க. நம்ம ஊர் மாதிரி அப்படி ரொம்ப டர்ட்டியெல்லாம் இருக்காது, அவ்வளோ கிளியராக இருக்கும். அதே போல் அலையை பார்த்தீங்களா, அலை வந்து இவ்வளோதாங்க. நம்ம ஊரில் வந்து கரையில் நிற்கிறதுக்கே நம்ம பயந்துட்டு தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து நம்ம உள்கடலில் உள்ள வரைக்கும் பாதி தூரம் வரை நம்ம வந்து எப்போவுமே போகிறது தான். ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, பயமும் படண்டாம், ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதேமாதிரி உள்ளே வர போயிட்டு நாங்கள் பாதியிலே எதுக்கு இப்போ நிற்கிறோன்னா, நம்ம பால்லாம் கொண்டு போய் நாங்கள் உள்ளே வந்து எப்போவுமே விளையாடுவோம். அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சேஃப்டிக்கு ஸ்விம்மிங் ரிங் போட்டிருப்போம். ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், இப்படி பால்லாம் வச்சு விளையாடுறதுனால நம்ம கரையிலேருந்தே தொடங்கினாதாங்க நம்ம போய் 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 பாதி கடலுக்குள்ளே போயிடுவோம். அப்போ நமக்கு தெரியாது. அதனால தான் நாங்கள் கரையில் இருந்துகிட்டே நம்ம தொடங்குறது. அதேமாதிரி அப்புவையும் உள்ளே வர கொண்டு போனோம். சரி, லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் அப்புக்கு உள்ளே வந்து பயம் வந்துருச்சு. அதனால் வெளியிலே வச்சே அவனையும் குளிப்பாட்டிட்டு மெதுவாக கிளம்பியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்.